ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபி வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கேபியோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஈக்லிபிரியத்தில் இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தே கிவன். ஓகே, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் விச் கிவ்ஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2CO வந்து கிடைக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈக்லிபிரியத்தில் இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்னன்னு வந்து கேட்டுக்கிறாங்க. ஆனால் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.48 வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்போ இனிஷியலாக அப்போ தான் நீங்கள் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்வியஸ்லி இது வந்து நமக்கு என்னன்னா 0 தான் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. அது வந்து ப்ராடக்டே அங்கே நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரியாக்ஷனை வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஈக்லிபிரியம்னா என்ன ஆகும், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகும்போது இது நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0.48 வந்து மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது எக்ஸ் டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து 2x வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 12th சொல்யூஷன்லையும் வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கெமிக்கல் கைனடிக்ஸ்லையும் வரும். நிறைய சாப்டர் இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா 0. இனிஷியலாக 0.48 வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிடும், எக்ஸ் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். அது எவ்வளோ நமக்கு வந்து தெரியாது. இங்கே எக்ஸ் குறைஞ்சதுன்னா இங்கே நமக்கு என்ன 2x வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா இது ஒரு மாலிகுல் டீகம்போஸ், ஒரு மாலிகுல் குறைஞ்சது அப்படின்னா இங்கே நமக்கு வந்து 2 மாலிகுல்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே எக்ஸ் மாலிகுல் ரெடியூஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்கே 2x மாலிகுல் நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். அப்போ நமக்கு வந்து கேபி என்னது, கேபி விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டோட ப்ரெஷர் இல்லையா. அப்போ ப்ராடக்டோட ப்ரெஷர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2x the whole square வந்து நமக்கு வந்து வரும் டிவைட் பை ரியாக்டன்டோட ப்ரெஷர் 0.48 மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். இங்கே நமக்கு கேபியோட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கேபியோட வேல்யூ நமக்கு வந்து 3 வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 3 விச் இஸ் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் டிவைட் பை 0.48 மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு வந்து வரும். அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எக்ஸ் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்லிபிரியத்தில் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, கார்பன் மோனாக்சைடோட ப்ரெஷர் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இது வந்து நான் வந்து டீட்டெயில்டாக நான் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி ஃபுல் வீடியோவாக நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்றவங்க வந்து ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு வந்து ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் போதும் சொன்னால் நான் வந்து ஓனாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்றவங்க இந்த ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.